அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரவேசிகா எக்ஸாம் பேப்பர் 1 இதுல போயம் 2 மதுமய தேஷ் ஹமாரா இதுல சந்தர்ப்ப சகித் பாவ் சமஜ்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவிதை வரிகள் என்னன்னா லகு சுர் தனுஷே பங்க் இதுல ஆரம்பிச்சு நீட் நிஜ் பியாரா இந்த வார்த்தைகள்ல முடியுது. ஒரு தடவை மேல போய் போயம் பார்த்துட்டு வரலாம். போயமோட முழு வரிகளையும் பார்த்துட்டு வரலாம். இதை எழுதியவர் ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள். பாருங்க, லகு சுர்தனு சே பங்க் பசாரே शीतल मलय समीर सहारे उड़ते खग जिस ओर मुख किए समझ नीड निज प्यारा. இந்த கவிதையில கவிஞர் நம்மளுடைய தேசத்தை பத்தி ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு. அதுல ஒரு பகுதியா பறவைகள் எப்படி இருக்கின்றன, அவை எப்படி சந்தோஷமாக பறக்கின்றனங்கிறத கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பாருங்க, ஜெய்சங்கர் பிரசாத் ने மதுமய தேஷ் ஹமாரா நாமக் கவிதா லிखी है. ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் மதுமய தேஷ் ஹமாரா அப்படிங்கிற கவிதை எழுதியிருக்கிறார். एक पद्यांश उसी कविता से लिया गया है. இந்த கவிதை வரிகளும் அதே கவிதையிலிருந்து, அதாவது மதுமய தேஷ் ஹமாரா அப்படிங்கிற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம், அடுத்து விளக்கத்துக்கு வாங்க. कभी हमारे देश की महिमा का वर्ण बड़े मनोहर ढंग से करते हैं. कवि कविஞர் हमारे देश की महिमा का वर्ण நமது நாட்டினுடைய மகிமையை, அதனுடைய வர்ணனையை மிகவும் அழகான வகையில் சொல்லியிருப்பார். பாரத் சன்சார் கா குரு है. பாரதம் உலகத்தினுடைய குரு, உலகத்திற்கே குரு. वह सब देश से प्रशंसनीय एवं सराहनीय है. அதாவது நமது பாரத தேசமானது सब देशों से அனைத்து தேசங்களாலும் பிரசன்சனீய ஏவம் சராகனீய है புகழக்கூடியதாக, பெருமையாக நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. பட்சியோं का कलरव मधुमय संगीत सा है. பறவைகளினுடைய அந்த ஒளியானது இனிமையான சங்கீதத்தை போன்று இருக்கிறது. உன்கே பங்க் சோட்டே இந்திர தனுஷ் से है. அவைகளினுடைய, அதாவது அந்த பறவைகளினுடைய இறக்கையானது சிறிய இந்திர தனுஷை போன்று இருக்கிறது. வே अपने स्वतंत्र ढंग से पर फैलाते हुए शीतल मलय के हवा के सहारे उड़ते हैं. வே அவைகள், அதாவது அந்த பறவைகள் अपने स्वतंत्र ढंग से தன்னுடைய சுதந்திரத்தை, தாங்கள் சுதந்திரமாக, அந்த பறவைகள் மிக சுதந்திரமாக पर फैलाते हुए இறக்கைகளை விரித்துக் கொண்டு शीतल मलय के हवा के सहारे அந்த மென்மையான குளிர்ந்த மலையினுடைய காற்றின் துணையுடன் பறக்கின்றன. वे भारत को अपना घोंसला मानकर खुश होते हुए उड़ते हैं. அவைகள், அதாவது அந்த பறவைகள் பாரதத்தை அப்னா கோன்ஸ்லா மனாக்கர் தன்னுடைய கூடாக நினைத்து கொண்டு, எண்ணிக்கொண்டு, ஏற்றுக்கொண்டு குஷ் ஹோத்தே மகிழ்ச்சியுடன், குஷ் ஹோத்தே ஹுயே மகிழ்ச்சியுடன் உடுத்தேகே பறக்கின்றன. ஒரு பறவை ஒரு நாட்டில் ஒரு இடத்தில் கூடுகட்டி வாழ்வது என்பது சாதாரண விஷயம். ஆனா அதையும் கவிஞர் எவ்வளவு அழகா, ஒரு பறவைக்கு கூட நமது நாட்டில் கிடைக்கின்ற புகலிடமானது இனிமையானது, பாதுகாப்பானது, சுதந்திரமானது அப்படின்னு சொல்றார். அப்ப இதில் வாழும் மக்களாகிய நாம் நமக்கு கிடைத்துள்ள சுதந்திரத்தை, நமக்கு கிடைத்துள்ள இந்த அருமையான தேசத்தை பேணி பாதுகாக்க வேண்டும், இல்லையா? அடுத்தது பாருங்க, செகண்ட் ஒன் ஹேம் கும்பலே உஷா. இதுல ஆரம்பிக்குது ரஜினி பர் தாரா, இதுல முடியுது. பாருங்க, இந்த கவிதை வரிகள் பார்க்கலாம். हेम कुंभले उषा सवेरे बरती दुलखाती सुख मरे मदिर ऊंगते रहते जब जग कर रजनी बर तारा.
இரவு நேரத்துல வானத்துல உள்ள அந்த நட்சத்திரங்கள் இத பத்தி கவிஞர் வர்ணிக்கிறாரு. அது எப்படி இருக்குது வானத்துல அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே போயத்தோட சம்மரியில பார்த்திருக்கிறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. महाकवि प्रसाद ने मधुमय देश हमारा नामक सुंदर कविता प्रस्तुत की है. மகாகவி பிரசாத் அவர்கள் மதுமய தேஷ் ஹமாரா அப்படிங்கிற இந்த அழகான கவிதையை நம்மளுக்கு வழங்கி இருக்கிறார். பத்யான்ஷ் உஸ் கவிதா கா ஏக் அன்ஷ் ஹை. இந்த வரிகள் அந்த கவிதையினுடைய, அதாவது மதுமய தேஷ் ஹமாராங்கிற கவிதையினுடைய ஒரு அங்கம், ஒரு பாகம். அதுல கவிஞர் என்ன சொல்றாரு? भारत के प्राकृतिक दृश्य के कवि का वर्ण मार्मिक ढंग से बनाया गया है. பாரதத்தினுடைய இயற்கை அழகு, இயற்கை காட்சியை கவிஞர் வர்ணனையாக கொடுக்கிறார். எப்படின்னாக்கா, பாரத தேசத்தை பற்றிய, பாரத தேசத்தின் எந்த இயற்கையான திருஷ்டி, அந்த இயற்கையினுடைய அழகை எப்படி கவிஞர் வர்ணிக்கிறார் அப்படின்னா, மறைமுகமாக நம்மளுடைய மனதில், அதே சமயம் நம்முடைய மனதில் ஆழ பதியும்படியாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதோட அழகை அவ்வளவு அழகா, இன்னும் அழகு கொடுத்து மெருகேற்றி வர்ணித்திருக்கிறார் நமது பாரத தேசத்தினுடைய இயற்கை அழகை. भारत पवित्र भूमि है. பாரதம் பவித்திரமான பூமி. उसकी प्रशंसा सब लोग करते हैं. இதை பற்றிய புகழை அனைவருமே செய்கிறார்கள். அதாவது அனைவருமே நமது பாரத தேசத்தை பற்றி புகழ்கிறார்கள். इस पद्य में हमारी मातृभूमि की महिमा गाई गई है. इस पद्य में, இந்த வரிகளில், இந்த கவிதை வரிகளில் हमारी मातृभूमि की महिमा, நம்மளுடைய பாரத பூமியினுடைய மகிமை गाई गई है, பாடப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, सुबह का समय सबको मनोहर लगता है. காலை நேரம் அனைவருக்குமே மனோகரமாக, மனதிற்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. नभ के तारे रात भर अर्ध निद्रा पर रहे, अब नदारत है. नभ के तारे, வானத்தில் உள்ள அந்த நட்சத்திரங்கள், ராத் பர், இரவு முழுவதும், அர்த்த நித்ரா பர் ரஹே, அரைகுறை தூக்கத்தில் இருந்தன. அப் நதாரத்ஹை, இப்பொழுது மறைந்து விட்டன. அதாவது சூரிய ஒளி வர ஆரம்பிச்ச உடனே அதனுடைய ஒளியானது மறைய ஆரம்பிக்கிறது. நட்சத்திரங்களுடைய ஒளி நம்மளுக்கு தெரிவதில்லை. இது இயற்கையாக நிகழ்வது. सुबह के समय पर हर कहीं प्रकाश ही प्रकाश है. ஏன்னா சுபஹ் கே சமய், காலை நேரத்துல, ஹர், ஒவ்வொரு இடமும், கஹீ பிரகாஷ், மன்னிக்கணும், சுபஹ் கே சமய் பர், காலை நேரத்துல, ஹர் கஹீ பிரகாஷ் ஹி பிரகாஷ் है. எல்லா இடங்களிலும் பிரகாசமே, அதாவது ஒளியே நிரம்பி இருக்கிறது. சபுக்கோ இஸ்ஸே சுக் और खुशी है. அனைவருக்கும் இதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு இரவும் நிலவுடன் நட்சத்திரங்கள் வானத்தில் சூழ்ந்திருப்பதும், காலையில் சூரியன் உதயமாகி உலகம் முழுவதற்கும் ஒளி கொடுப்பதும் அன்றாடம் நிகழும் நிகழ்வுகள், இயற்கையான நிகழ்வுகள். அதையுமே கவிஞர் ரொம்ப அழகா தன்னுடைய கவிதை வரிகள்ல வர்ணிச்சிருக்கிறார். இந்த 2 ERCயும் இந்த செகண்ட் போயமோட ERC நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசனோட ERCல அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.